ஆரம்பிக்கலாம்னா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் நார்வே டென்மார்க் இணையவழி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். மேலும் இணையத்தில் இணைந்துள்ள வேதாத்திரிய சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து மகிழ்கிறேன். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பேரறிவோடு நம் சிற்றறிவை இணைத்து கொண்டு அவ்வறிவே நம்மை வழி நடத்த சங்கல்பம் மேற்கொள்வோம். வரவேற்புரை நல்கிய அருட்செல்வி பகீரதி அம்மா அவர்களுக்கும் இறைவணக்கம், குருவணக்கம் பாடி அருமையான தவத்தை ஆழமாக நடத்தி கொடுத்த அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும் சிந்தனை தொகுப்பையும் நன்றி உரையையும் வாழ்த்துறையும் கூற இருக்கும் அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களுக்கும் உலக நல வாழ்த்து பாட இருக்கும் வேதாத்திரிய உறவுக்கும் எனது நன்றிகளை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து சிந்தனைக்குள் செல்வோம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு கடன் என்பது பெரிய பாரம். கடன் என்பது பெரிய பாரம். ஒவ்வொரு புதன்கிழமையும் அருள் தந்தை அவருடைய ஒரு கவியை எடுத்து பார்த்து வருகிறோம், அதை பற்றி சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில இன்றைய சிந்தனையுடைய கவியோடைய தலைப்பு கடன் என்பது பெரிய பாரம். அந்த பாரம் அப்படிங்கிறத சொல்லும்போது வியாபாரம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு எண்ணம் வந்தது. பாரம் வியாபாரம், ஏன்னா கடனே ஒரு வியாபாரம் மாதிரி இந்த காலத்துல ஆயிடுச்சு. கடன் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத செயலா இருக்கு. பிறந்ததுல இருந்து நம்முடைய வாழ்நாளுடைய இறுதி வரையும் ஒவ்வொருத்தரும் கடன் பட்டு தான் வாழறோம். பெற்றோரிடம் கடன் பெற்றிருக்கிறோம். நம்மை வளர்த்து ஆளாக்கியதில், வாழ்க்கையை அமைத்து கொடுத்ததுல அவங்களுடைய பங்கு மிக மிக அதிகம். அதே போல சமுதாயத்திலையும் படிப்புக்கு, அப்புறம் வேலை, தொழில், இப்படி பல வகையிலும் நம்ம கடன் பட்டிருக்கிறோம். அந்த கடன்களை திருப்பி தர்றது தான் கடமை என்பது ஆசை. நம்ம வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களிடம் பெற்ற கடனை அவருடைய முதிய பருவத்தில் அவர்களை பராமரிக்கும் கடமையை செய்கிறோம். அதே மாதிரி சமுதாயத்தில் பெற்ற கல்வி, வேலை, தொழிலையும் நம்முடைய உழைப்பின் மூலம் திருப்பி தந்து கடமை ஆற்றுகிறோம். இதுதான் சுவாமிஜி நமக்கு ஐவகை கடமையாக கொடுத்திருக்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறோம். திருநாவுக்கரசர் சுவாமிகள் ஒரு பாடல், ஒரு வரி, என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய கடன்னா அந்த இடத்துல கடமை அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்முடைய கடமை என்பது பணி செய்து கிடப்பதுன்னா, பணினா சேவை, சேவை தொண்டு அப்படி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்ப நம்முடைய சேவையை, தொண்டை தான், குடும்பம், சமுதாயம் என்ற மூன்றுக்கும் திருப்பி தர்றது தான் நம்மளுடைய பணியாகும். இங்கு கடன் என்பது பெரிய பாரம் அப்படிங்கிற கவியில சுவாமிஜி குறிப்பிடுற கடன் அப்படிங்கிறது பொருளை, அதாவது பணமா இருக்கலாம், இல்ல வேற வேற பொருளா இருக்கலாம். அததான் சுவாமிஜி குறிப்பிடுறாங்க. பொருள் இருப்பவரோட இருந்து பொருள் இல்லாதவர் பெறுவதுதான் கடன். எது எதுக்கெல்லாம் கடன் வாங்குறோம் அப்படின்னு பார்த்தா, எஜுகேஷனல் லோன் படிக்கிற காலத்துல அது போட்டுக்கிறோம். அது மாதிரி ஒரு வீடு கட்டுறோம்னா ஹவுசிங் லோன் போடுறோம். அது மாதிரி விவசாயிகள் விவசாயத்துக்காக, இப்படி பல வகையில தனி நபர்கிட்டையும் கடன் வாங்குறோம், வங்கியிலையும் வாங்குறோம், சில நிறுவனங்கள்லையும் கடன் வாங்குறோம். சின்ன அளவுல வாங்குற கடன் அப்புறம் என்ன ஆகுதுன்னா, பெரிய அளவுக்கு அதை வாங்கும்போது அதை திருப்பி தர முடியல அப்படிங்கும்போது கடல்ல மூழ்கிடுறோம். ஸோ இதை சொல்லும்போது ஒரு திருக்குறள் ஞாபகம் வருது. பீலி பெய்யும் சாக்காடு அச்சு இரும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யும் அப்படின்னு ஒரு குறள் படிச்சிருப்போம். அதாவது இதுல பீலி பெய்யும் அப்படிங்கிறது, பீலிங்கிறது மயில் தொகையை சொல்றாங்க. மயில் தொகைன்னா வெயிட் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு, எடை குறைவானது தான். அது எடை குறைவா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு வண்டி தாங்குற அளவுக்கு மேலே ஏத்திட்டோம் அப்படின்னாக்க அந்த வண்டியோடைய அச்சு முறிஞ்சிரும். அச்சு இரும் அப்பண்டம், அந்த பண்டத்தை அதிகமா ஏத்திட்டோம், சால மிகுத்துனா அதிகமா ஏத்திட்டோம் அப்படின்னாக்க அச்சு முறிஞ்சு போயிடும், எல்லாமே வேஸ்டா போயிடும்.
அப்படிதான் சின்ன அளவுல கடன் வாங்கி, வாங்கி அப்படியே பழகிட்டோம் அப்படின்னாக்க, தேவைக்கு தான் வாங்குறோம். ஆனா தேவைய பெருக்கிக்கிட்டே போறதுனால, கடன் வாங்குறதையும் பெருக்கிக்கிட்டே போகும்போது, பலருடைய வாழ்வே முடிஞ்சு போற மாதிரி ஆயிருது. ஸோ அதுக்கு தான் சுவாமிஜி வந்து கடன் வாங்குறத பத்தி இந்த கவிய எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த கவிய எழுதுறதுக்கு காரணம் சுவாமிஜி வாழ்க்கையில நடந்த சம்பவம் தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். திரும்பவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுவாமிஜியோடைய 45 வயசுல ஒரு பெரிய மாற்றம் அவங்களுடைய லுங்கி வியாபாரத்துல ஏற்பட்டுச்சு. துணிகள்லாம் சரியா விற்பனை ஆகாம முடங்கி போயிருச்சு. 1000 தறிகள், 2000 குடும்பங்கள் அவரை நம்பி வாழ்ந்து வந்தன. மற்ற வியாபாரிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, உற்பத்திய நிறுத்திட்டாங்க. பெரும்பாலான நெசவாளர்கள்லாம் வேலை இல்லாம அந்த சமயத்துல தத்தளித்தாங்க. சுவாமிஜி அந்த மாதிரி மத்த நெசவாளிகள் மாதிரி துணி உற்பத்திய நிறுத்தல. தொடர்ந்து நடத்திட்டே வந்தாங்க. அப்போ இருப்பு தொகையெல்லாம் கரைஞ்சு, வெளிய என்ன பண்ணாங்க? கடன் வாங்குனாங்க. அந்த வெளியில வாங்குன கடனும் போதாமல் முல்தானியிடம், அதாவது பட்டாணிக்காரன்னு சொல்லுவாங்க. இந்த சென்னை பக்கத்துல. அவங்க கிட்ட உண்டியல் கடனும் வாங்க நேர்ந்ததாம். இப்படி 5 வருஷம் இந்த நிலைமை நீடிச்சிருந்தது. அதனால என்ன பண்ணாங்க, துணிகளை எல்லாம் குறைஞ்ச விலைக்கு தான் விற்று வந்தாங்க. ஏன்னா மத்த குடும்பத்துல இருக்கிறவங்கலாம் வ க ரொம்ப தொந்தரவு அனுபவிக்க நேரும் அப்படிங்கிறதுனால, அதிக விலைக்கு விக்காம குறைஞ்ச விலைக்கு துணிகள வித்து வந்தாங்களாம். 1959 ஆண்டு கணக்கு பார்த்தபோது, கையில இருந்த பணம் அத்தனையும் போயிருச்சாம். வெளியில இருந்து சுவாமிஜிக்கு வர வேண்டிய தொகையும், அதே மாரி வியாபாரத்தில மீதி இருந்த இருப்பும் எல்லாமா சேர்ந்து அந்த காலத்துல 1,50,000 இருந்துதாம். அது எல்லாமே போயிடுச்சாம். அதோட கூட கடனும் ரூ. 1,50,000 ஏற்பட்டுருச்சாம். ஸோ இதெல்லாம் சமாளிக்க சுவாமிஜி என்ன பண்ணாங்களாம், நிலங்கள்லாம் வச்சிருந்தத வித்துட்டாங்களாம். அதே மாரி வியாபாரத்தின் அளவையும் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டாங்க. அப்படியும் கடன் சுமையும், வட்டி சுமையிலயும் தாங்க முடியல. இந்த முல்தானியிட இருந்து உண்டியல் கடனா ரூபா 34,000 வாங்கியிருந்தாங்க. அந்த குடுக்க வேண்டிய தேதி தவறியதுனால, அவங்க கோர்ட் நடவடிக்கை எடுத்து சீல் வச்சுட்டாங்களாம். ஹைகோர்ட் உத்தரவுப்படி கம்பெனி கலைக்கப்பட்டுச்சாம். ஸோ கம்பெனி பங்குதாரர்களா இருந்த சுவாமிஜி, அவருடைய தம்பி, மருமகன் அந்த மூவருடைய சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டுருச்சாம். ஏலத்துல அந்த சொத்துக்கள விற்றாங்களாம். கடன் குடுத்தவங்க அத வித்து விகிதாச்சாரமா பங்கிட்டு கொண்டாங்களாம். அப்ப 1960ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதியோடு சுவாமிஜியோட கடன் அனைத்தும் பைசலாகி போயிடுச்சு. கூடவே சொத்துக்கள் எல்லாம் போயிருச்சு. இந்த காலத்துல ஏற்பட்டது தான் தவத்தோட முடிவுல நல்லது ஒரு சங்கல்பம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற விளக்கம். அத நமக்கு சங்கல்பமா குடுத்துருக்காங்க. ஸோ இது மாரி அவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட எத்தனையோ சம்பவங்கள் தான் நமக்கு பயிற்சியா குடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க கடன் வாங்கி அதனால பெற்ற அனுபவத்தால அ ஏற்பட்ட அ உருவான கவி தான் இன்று நம்ம பார்க்க இருக்கிற கவி. கவிய பார்க்கலாம். "உடலினிலே இரத்த ஓட்டம் இருக்கும் மட்டும் உண்டாகும் இன்ப, துன்ப சுழலில் சிக்கி இடர்ப்பட்டு வாழ்கின்ற மனிதர் கொண்ட எத்தனையோ செயற்கை முறை துன்பத்துள்ளே கடன் என்ற கற்பனையே பெரும்பாலருக்கும் கவலையைத் தரும் நச்சாகும். அதனால் முன்னே விட வேண்டும் அனைவருமே இவ்வெண்ணத்தை விவேகத்தால் ஒன்று கூடி வாழும் நாளில்." வாழ்ற நாள்ல அறிவுபூர்வமா சிந்திச்சு, அதாவது கடன் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்த விட்டுடணும் அப்படிங்கிறது பொதுவான கருத்த இந்த கவியில சுவாமிஜி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இத பத்தி மேலும் சிந்திக்கிறோம். ஆ சுவாமிஜியுடைய கருத்துப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா, கடன் வாங்காம வாழ்றது சிறப்பு. அப்படியே வாங்கினோம் அப்படின்னா, அத உரிய காலத்துல திருப்பி தந்துரணும். இல்லாட்டி "கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன்" சொல்லுவாங்கல்ல, அது மாரி நம்மளும் வாழ்க்கையில கலங்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா, கடன திருப்பி குடுக்கல அப்படின்னாக்க, அந்த கடன் மெல்ல மெல்ல அதிகரிக்கும் விஷத்துக்கு ஒப்பாகும் அப்படின்னு ஒரு கவியில சுவாமிஜி சொல்றாங்க. அதனால தான் "முளைக்கும் போதே கிள்ளி விடு" அப்படின்னு சொல்லி "மாக்கோலமாய் விளைந்த மதிவருங்கிற" ஒரு கவியில சொல்லுவாங்க. 4 விஷயங்கள நம்ப முதல்லயே களைஞ்சிரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4 விஷயம் என்ன அப்படின்னாக்க, அத ஒரு பாடல்ல சொல்றாங்க. "கள்ளம், சோரம், கடன், குடி பெரும்பாலும் மெல்ல அதிகரிக்கும். விஷமொக்கும் இயல்புடையது. உள்ள சுகம் போக்கும் உயிரையும் பலி கொள்ளும். கிள்ளி எறிவோம் கிளைக்கும் போதே இவற்றை." இதுல கள்ளம் அப்படிங்கிறது திருட்டு, சோரம் அப்படிங்கிறது ஒழுக்கம் தவறுதல்.
அந்த 2ஓட கூட சுவாமிஜி கடனையும், கொடியையும் சொல்றாங்க. இது வாங்கி செய்ய பழகிட்டோம் அப்படின்னாக்க, மெல்ல மெல்ல அதிகரிச்சுட்டே போகும். ஆ விஷம் ஆகும், தன்மையும் இது குடுத்துரும். அதனால என்ன ஆகும்னா, உள்ள சுகமும் போகும், உயிரையும் பலி கொள்ளும். அதனால தான் "கிள்ளி எறிவோம் கிளைக்கும் போதே இவற்றை" அப்படின்னு சொல்றாங்க. முளைக்கும்போதே இத கிள்ளி விடுறது நல்லது அப்படின்னு எச்சரிக்கை குடுக்குறாங்க. இப்போ ஒரு பயிர் நல்லா வளரணும் அப்படின்னாக்க, அங்க இருக்கக்கூடிய அந்த களைய எடுக்கணும். அதேபோல வாழ்க்கை நல்லா அமையணும் அப்படின்னாக்க, இந்த 4யும் களையணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தனி மனுஷன்ல தொடங்கி உலக நாடுகள் உலக நாடுகள் வர இந்த கடன் என்பது ரொம்பவும் பெருகி தான் இருக்கு. இத சுவாமிஜி உருவகப்படுத்தி ஒரு கவியில இப்படி சொல்றாங்க. அதாவது கடன் என்ற புண்ணாகி வட்டி எனும் சீழ் பிடித்து குறையும் ஓடி படமுடியா துயராற்று பகுத்தறிவும் பொது உடைமை கொள்கையுமே நல் மருந்தாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உடல்ல ஒரு இடத்துல புண்ணு வந்துருச்சு. அத கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா, அங்கே அதிலேயே சீழ் பிடிச்சிரும். அப்புறம் சீழ் பிடிச்சு அது புரையும் ஓடிடும். அத எடுக்கிறபடி ஆயிரும். இப்ப சுகர் வந்து நெறைய பேர் கால் விரல்கள எடுக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி கடன்ங்கிறத புண்ணுக்கு உருவகப்படுத்தி சொல்றாங்க. அப்ப வட்டி கடன் வாங்குனோம்னா வட்டி குடுக்கணும். அந்த வட்டிங்கிறத சீழ் பிடிச்சது அப்படின்னு சொல்றாங்க. புரை ஓடுதல் அப்படிங்கிறது அந்த உறுப்புக எடுக்கிற மாதிரி ஆறது தான். அப்ப கடனுக்கு மேல கடன் வாங்கி, வட்டி கட்டி, அந்த வட்டி அதிகமாகி அத கட்ட முடியாம மேல மேல துன்பப்படுறோம். அப்ப அதுல இருந்து விடுபடுறதுக்கு நல்ல மருந்து எது அப்டின்னா, பகுத்தறிவும், பொது உடைமை கொள்கையும் தான் அப்டின்னு சொல்றாங்க. இப்ப சுவாமிஜி உலக சமாதான திட்டங்கள்ல குடுக்கக்கூடிய திட்டங்கள்ல ஓர் உலக ஆட்சி வரணும்னு விரும்புறாங்க. அந்த ஓர் உலக ஆட்சி வந்துருச்சு அப்டின்னாக்க எல்லாரும் அறிவுல உயர்ந்துருவோம். அவங்களுடைய வயதோட தரத்துக்கு ஏத்ததுக்கு மாரியும், சமூக தேவைக்கு ஏத்த மாதிரியும், தொழில்கள்ல மட்டும்தான் வேறுபாடு, மாறுபாடு மனிதர்கள் கிட்ட இருக்கும். அத தவிர உணவு, உடை, இடவசதி, மற்ற வசதி எல்லாம் எல்லாருக்கும் சமமாவும், பொதுவாவும் தான் இருக்கும். ஏன்னா, இந்த பொது உடைமை கொள்கையால. அந்த பழைய பாடல் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. "எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வரவேண்டும் திருநாட்டில் பொது உடைமைன்னு வரும். ஒருத்தர்கிட்டயே இல்ல ஒரு சிலர்கிட்டயே இந்த பொருள் வந்து நிறைஞ்சிருக்கு இல்லையா? அந்த தனி உடைமை அது நீங்கி பொது உடைமையா வரணும். எல்லாருக்கும் எல்லாமே நிறைவி கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த திரைப்பட பாடல்ல வரும். அதுல இன்னொரு பாடல் கூட வரும். "இருக்கிறது எல்லாம் பொதுவா போனா, பதுக்குற வேலையும் இருக்காது, ஒதுக்குற வேலையும் இருக்காது." இருக்கிறது எல்லாத்தையும் எல்லார்ட்டயும் குடுத்துட்டோம் அப்படின்னாக்க, யாரும் எதையும் பதுக்க வேண்டிய வேலையும் இருக்காது. ஒதுக்கி தனக்கு அப்படின்னு வச்சுக்கிற தேவையும் இருக்காது. அப்ப அந்த பொது உடைமை சமூகம் வந்தா தான் கடன் என்ற பெயரால வறிய வர சுரண்டுற அந்த வாழ்க்கை நெறியும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இல்லாதவங்களுக்கு கடன் கொடுத்து, அவங்க கிட்ட வட்டி, வட்டிக்கு மேல வட்டி என்று வட்டி குட்டி போடுற அளவுக்கு வராம போகும். அதனால பொருள் வந்து ஒரே இடமா தேங்கக்கூடாது. கடனும் வாங்கக்கூடாது அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. இன்னொரு கவியில கூட சொல்லுவாங்க, "வாங்கும் கடனும், தேங்கும் பணமும் வளர வளர வாழ்வை கெடுக்கும் கெடுக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. அதனால கடன் வந்து வாங்காம இருக்கிறது நல்லது. வாங்கிட்டோம் அப்படின்னாக்க திருப்பி தரணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் இருந்து அத கரெக்ட்டா திருப்பியும் தரணும். இந்த கடன் ஏன் வாங்குறோம் அப்படின்னாக்கா, முன்னாடி இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு நெனைக்கிறேன். சுவாமிஜி காலத்துல அந்த கவி எழுதும்போது சொல்றாங்க, கடன் வாங்குவதற்கு காரணம் வறுமை தான். இப்போ வறுமை இருக்கிறதுனால தான் கடன் வாங்குனாங்க. கூடவே என்ன இல்லன்னா, கல்வியின்மையும் அந்த காலத்துல இல்லாம இருந்தது. ஸோ இந்த 3ம் ஒரு களங்கம் தான். அது உலகுலேருந்து மறையணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லாருமே உடன் பிறந்தவங்க மாதிரி உள்ளம் ஒன்றி மக்கள் உயர் நிலையில வாழ வைக்கும் ஆட்சி வரணும் அப்படின்னு இன்னொரு கவியில சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆட்சி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க, நிலம், வீடு, தங்கம், வெள்ளி அப்படின்னு தனக்குன்னு சொந்தம் பாராட்டி அ கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? இருக்கிறோம் இல்லைங்களா? அவ்வளத்தையும் யாரும் விற்பனை செய்ய மாட்டாங்க. ஆயுள் காலம் வரைக்கும் அவங்கவங்க அத அனுபவிக்க எந்த ஒரு தடையும் இருக்காது. எத்தகைய முறையில கடன் வாங்கினாலும், அதுவும் ரத்து செய்ததாக அந்த ஆட்சி காலத்துல கருதப்படும். ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையா, உதவியா,
பொருளை பணத்தை கொடுக்கலாமே தவிர கடனாக கொடுக்கறது அப்படிங்கிறது செல்லுபடி ஆகாது. வாங்கினதை திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படின்னு வழக்காடவும் முடியாது. சுவாமிஜி சொல்றாங்க, இந்த திட்டம் பெரும்பாலோர திடுக்கிட செய்யும் என்பதை அறிவேன். மனித குலம் ஆன்ம வாழ்வு நன்று அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் கூடி ஒற்றுமையா வாழணும் அப்படிங்கிறத அறிஞ்ச பின்னாடி கடன் அப்படிங்கிறது எல்லாம் கடமையா மாற வேண்டியதுதான். இதனால எந்த பொருளும் அழிந்து விடாது, குறைவுபடாது. இதை நல்லா ஞாபகத்துல வச்சு நம்மளை துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கிற அந்த கடன் என்ற பாரத்தை அறவே அப்பதான் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் முந்தைய கவியில சொல்லக்கூடிய கருத்துக்கள். இப்போ இன்றைய கவி இந்த பாடல், உடலினிலே இரத்த ஓட்டம் இருக்கும் மட்டும் உண்டாகும் இன்ப துன்ப சுழலில் சிக்கி இடர்பட்டு வாழுகின்ற மனிதர் மனிதர் கொண்ட எத்தனையோ செயற்கை துன்பத்துக்குள்ளே கடன் என்ற கற்பனையே பெரும்பாலருக்கும் கவலை தரும் நச்சாகும். அதனால் முன்னே விட வேண்டும் அனைவருமே இவ்வெண்ணத்தை விவேகத்தால் ஒன்று கூடி வாழும் நாளில் அப்படிங்கிற இந்த பாடலுடைய பொருளை பார்த்து நம்ம நிறைவு செய்து கொள்வோம். இப்போ உடம்புல ரத்த ஓட்டம் இருக்கிற வரைக்கும் ஆரம்பிச்சு அது நிக்கிற வரைக்கும் ஒவ்வொருத்தருமே எதுல மாட்டிட்டு இருக்கோம்னா இன்ப துன்பம் அப்படிங்கிற உணர்ச்சி சுழல்ல தான் சிக்கிட்டு இருக்கிறோம். இயற்கையில சில துன்பங்கள் ஏற்படுது, இந்த இயற்கை சீற்றம்லாம் ஏற்படுது. அந்த துன்பம் தவிர மனிதன் செயற்கை முறையில தானா செய்யற செயல் மூலம்தான் பல துன்பங்களை கற்பித்து அதுதான் நாமே பெருக்கிட்டே இருக்கிறோம். அதுல கடன் அப்படிங்கிறது கற்பனை துன்பம் தான். எல்லாத்தையும் காட்டிலும் அந்த கடன்கிறத விஷப்புகைன்னு சொல்றாங்க. விஷப்புகை மாதிரி பெரும்பாலருடைய வாழ்க்கையில கொடிய துன்பத்தை தருது. இந்த துன்பத்தை வேருடன் களைய வேண்டியது அறிவறிந்தவர்களுடைய கடமையும் பொறுப்பும் ஆகும். இப்போ பார்த்தா யாருமே பிறக்கும்போது எதுவுமே கொண்டு வரல. அதே மாதிரி போகும்போதும் எதையும் எடுத்து கொண்டு போறதும் இல்லை. இடையில தான் தொடர்ந்து வந்த பழக்க வழக்கங்களால தான், கற்பனை சட்ட திட்டங்களால தான் சொத்துரிமைங்கிறது ஏற்பட்டுச்சு. எல்லா மனிதர்களுடைய கூட்டுறவால தான் ஒவ்வொருத்தரும் வாழ்கிறோம். ஒரு மனிதனை சமூகம் தான் உருவாக்கியது, அறிவு ஊட்டுறது, வாழ வைக்கியது. அதற்கு பிரதிபலனா உடல் சக்தி, அறிவின் ஆற்றலை இத சமூகத்திற்கு அர்ப்பணித்தல் தான் கடமையாகும். ஒருத்தர் மட்டும் மிகுதியா ஒரு பொருளை தனக்கு சொந்தம் அப்படின்னு வச்சிருந்தா அது நீதி இல்லாத, நேர்மை இல்லாத முறைதான். அது உலக மக்களின் அனைவரின் சொத்து தான். எல்லாரும் எல்லாருமே தான் அனுபவித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால உழைப்பின் பலன் அனைவருக்கும் சொந்தமாகவும் நிறவி அனுபவிக்கக்கூடிய கடமையை எல்லாரும் செய்வோம். கடன் என்று ஒருவருக்கொருவர் கொடுத்து வாங்குவது நீண்ட காலமாக தொடர்ந்து வரும் ஒரு சொத்து வியாதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த நீடித்த பலம் பொருந்திய வியாதியை ஒழித்து உலக சமாதான திட்டத்துக்கு கீழே கடன் என்ற சொல் மறைஞ்சு கடமை அப்படிங்கிற உணர்வாக மாறிவிடும் வகையில நம்ம வாழும் முறையை வகுத்து கொள்வோம் அப்படின்னு இந்த பாடல்ல சுவாமி சொல்லி நிறைவு செய்யறாங்க. அந்த கடமையின் சிறப்பையே இன்னொரு பாடல்ல சொல்லுவாங்க. கடமையினால், அதாவது கடன் வாங்குறதை விட்டு எல்லாரும் அவங்கவுங்க கடமையை நிறைவி வாழக்கூடிய அந்த பொது உடைமையை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்க, கடமையினால் மனித குலம் காப்பாற்ற பெறுகின்றோம். கல்வி, தொழில், பொருள், ஒழுக்கம் கலந்து ஒன்றால் ஒன்று உயர்ந்து உடல் வளமும் உயிர் நலமும் உயர்ந்த இன்பம் பெறுகின்றோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அந்த வகையில நம்ம ஒவ்வொருத்தரும், ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம கடன் வாங்கி அதனால பட்ட கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும். சுவாமிஜி சொல்ற இந்த இதை நம்ம வாழ்க்கையில கடைபிடித்தோம் அப்படின்னாக்க கடன் வாங்காம வாழ்ற பழக்கத்தை முடிந்த வரையில இல்ல திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நியாய உணர்வோட வாழ்ந்தா சிறப்பா அமையும் அப்படிங்கிறத கூறி நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். வையமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளரட்டும் மெய்யறிவு, வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் வந்துவிட. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நன்றி.